நம்ம பூமி மட்டும்தான் உயிர்கள் வாழக்கூடிய ஒரே உலகம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் 600 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்க ஒரு மிஸ்டீரியஸ் பிளானட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அங்கே உயிர்கள் இருக்கலாம், பூமியில மழை பொழியிற மாதிரி அங்கேயும் மழை பொழியலாம், மனிதர்கள் அங்கே வாழ்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். அந்த கிரகத்தோடைய பேர் தான் கெப்லர் 22b. நாசா கூட இதை பார்த்து ஷாக் ஆனாங்க. ஏன்னா இது சாதாரண எக்ஸோ பிளானட் கிடையாது, இது ஒரு செகண்ட் எர்த் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட். ஆனால் அங்கே உயிர்கள் ஆல்ரெடி இருக்குமா? அந்த உலகம் எப்படி இருக்கும்? நம்ம ஒரு நாள் அங்கே போக முடியுமா? இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் வீடியோக்களை தொடர்ந்து தமிழில் வழங்கிட்டு இருக்க நம்ம சேகர் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். முதல்ல ஒரு கேள்வி, நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதுதான் எக்ஸோ பிளானட்ஸ். இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான எக்ஸோ பிளானட்ஸ்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் பெரும்பாலும் ரொம்ப ஹாட்டாவோ இல்லாட்டி ரொம்ப குளிர்ச்சியான கிரகங்களாவோ இல்லைன்னா கேஸ் பிளானட்டாக தான் இருந்திருக்கு. பட் 2011 நாசாவோடைய கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிற அந்த டெலஸ்கோப் பூமிக்கு ஒரு வித்தியாசமான சிக்னலை அனுப்பிச்சது. அதுதான் கெப்லர் 22b அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க அந்த கிரக சம்பந்தமான டேட்டாஸை பூமிக்கு சிக்னலாக அனுப்பிச்சது. இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சது கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான். இந்த டெலஸ்கோப்போடைய வேலையே ஒரு நட்சத்திரத்தை, தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை தொடர்ந்து அப்சர்வ் பண்ணி அதை சுற்றி ஏதாச்சும் கிரகங்கள் வள வருதா அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறது தான். அதுவும் டிரான்சிட்டிங் மெத்தட் அப்படிங்கிற அந்த முறையை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் அதை உறுதிப்படுத்துவாங்க. தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒளியில் ஏதாச்சும் ஒரு தடங்கள் ஏற்படுது அப்படின்னா அதை சுற்றி கிரகங்கள் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அப்படி அதை சுற்றி வரும்போது அந்த கிரகத்தோடைய ஆர்பிட்டாக இருக்கட்டும், அதோடைய டிஸ்டன்ஸ், சைஸ், இது எல்லாமே கால்குலேட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க விஞ்ஞானிகள். அப்படிதான் கெப்லர் 22b அப்படிங்கிற இந்த எக்ஸோ பிளானட்டும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது ஒரு சாதாரண எக்ஸோ பிளானட் கிடையாது. இது அதோடைய நட்சத்திரத்தோடைய ஹேபிடபிள் ஜோன், கோல்டன் லாக் ஜோன் சொல்லப்படுற அந்த இடத்துல இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி ஹேபிடபிள் ஜோன்ல இருக்கக்கூடிய பிளானட்ஸ்கள் வாழ தகுதியுடைய கிரகமாக இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் மத்தியில் சொல்லப்படக்கூடிய விஷயமா இருக்கு. அதுக்கு முக்கிய ரீசன் நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய ஹேபிடபிள் ஜோன்ல தான் நம்மளுடைய பூமி அப்படிங்கிறது இருக்கு. இங்க லைஃப் பாசிபிளா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஸ்டார் சிஸ்டத்திலையும் ஹேபிடபிள் ஜோன்ல இருந்து அந்த ஹேபிடபிள் ஜோன்ல ஒரு பிளானட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே லைஃப் பாசிபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மையமாக வச்சு தான் விஞ்ஞானிகள் இதை நம்புறாங்க. ஸோ இந்த கண்டுபிடிப்புகளுக்கு நம்மளுடைய ஸ்டார் சிஸ்டமும் நம்மளோட பூமியுமே முன் உதாரணமாக இருந்துட்டு இருக்கு. அது எப்படி இந்த ஹேபிடபிள் ஜோனில் ஒரு பிளானட் இருக்குன்னா அது வாழ தகுதியுடைய கிரகமாக கருதப்படும். நம்ம பூமியே எப்படி எடுத்துக்கலாம் உதாரணமாக அப்படின்னா, நம்ம பூமி ஹேபிடபிள் ஜோனில் இருக்குது நம்ம சூரியன்ல இருந்து. அதனாலே இங்கே லிக்விட் ஃபார்மில் வாட்டர் இருக்குது. சேம் அதே மாதிரி அந்த ஒரு ஸ்டார் சிஸ்டத்தில் ஏதாச்சும் ஒரு ஸ்டார் சிஸ்டத்தில் ஒரு கிரகம் வந்து அந்த ஹேபிடபிள் ஜோனில் இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தண்ணீரை வந்து ஃப்ரீஸ் ஆக விடாமலும் அதே நேரத்தில் எவாப்ரேட் ஆக விடாமல் நம்ம பூமியில் இருக்க மாதிரியே லிக்விட் ஃபார்ம்லேயே வச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நம்புறாங்க. ஸோ தண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே உயிர்கள் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இன்னும் மற்ற வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னா அங்கே கடல் இருக்கலாம், ஆறு இருக்கலாம், ஏரி, குளம், குட்டை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுமார் நம்ம பூமியில் இருந்து 600 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிற நட்சத்திரம் தான் இந்த கெப்லர் 22 அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க நட்சத்திரம். இது நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணி பார்த்தா டிஃப்ரென்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நம்ம சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான். அதில் முதல் விஷயம், இது ஒரு ஜி டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார், நம்ம சூரியன் மாதிரியே. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூரியனோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சைஸில். இந்த ஸ்டார் உருவாகி 4 பில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சூரியன் உருவாகி 4.6 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது. ஸோ நம்ம சூரியன் தான் கொஞ்சம் வந்து வயதில் மூத்ததாக இருக்குது. சைஸில் சின்னதாக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் நம்ம சூரியனுடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சருக்கு ஈக்குவலான ஒரு டெம்பரேச்சரோடு இது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்டிமேட்டாக இதோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்கன்னா 5200 5500 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டதாக இருக்கலாம் சொல்கிறாங்க. நம்ம சூரியன் அப்படிங்கிறது 5500 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டது. ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். நம்ம சூரியன் மாதிரி இருக்கிற ஒரு சூரியனை சுற்றி ஒரு கிரகம் வள வருது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்டார் சிஸ்டம் ரொம்ப பிரபலமான, ரொம்ப ஃபேமஸான, ஒரு மோஸ்ட் வாழ தகுதியுடைய ஒரு ஸ்டார் சிஸ்டங்களில் ஒன்றா கருதப்படுது விஞ்ஞானிகள் மத்தியில். இந்த கெப்லர் 22 அப்படிங்கிற இந்த ஸ்டார் நம்ம சூரியன் மாதிரியான ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணி அதை சுற்றி எதுவும் கிரகங்கள் வள வருதா அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணதில் ஃபைனலாக ஒரு எக்ஸோ பிளானட் சுற்றி வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது என்ன மாதிரியான உலகம், அந்த உலகம் அதோடைய நட்சத்திரத்துலேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது, இப்படி எல்லா விஷயத்தையும் டேட்டாஸாக வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி எடுக்கப்பட்டதில் அந்த கிரகத்துக்கு முதற்கட்டமாக வைக்கப்பட்ட பேர்
அப்படிங்கிறது அதோடைய நட்சத்திரத்தோட பேரையே வச்சுட்டாங்க. கெப்லர் 22b அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய முதல் கிரகத்துக்கு அந்த பேரை வைக்கப்பட்டுச்சு. இந்த கெப்லர் 22b அப்படிங்கிறது நம்ம பூமியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதோடைய நட்சத்திரத்திலேருந்து எவ்வளோ தொலைவில் அது சுற்றி வளம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா 125 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து சுற்றி வந்துட்டு இருக்கு. அதாவது 0.85 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் இருந்து சுற்றி வருது. நம்ம சூரியன்லேருந்து நம்ம பூமி சுற்றி வரக்கூடிய டிஸ்டன்ஸில் கொஞ்சம் பக்கத்தில் இருந்துக்கிட்டு தான் இந்த நட்சத்திரத்தை அதோடைய கிரகம் அப்படிங்கிறது சுற்றி வந்துட்டு இருக்கு. இதில் ஹைலைட்டான விஷயம், அந்த கிரகம் சுற்றி வரக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் அந்த நட்சத்திரத்தோடைய ஹேபிடபிள் ஜோனாகவும் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. அந்த பகுதியில் தான் இந்த எக்ஸோ பிளானட்டும் சுற்றி வந்துட்டு இருக்கு. அது எப்படி நம்ம சூரியனை நம்ம பூமி சுற்றி வரக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை விட கொஞ்சம் பக்கத்தில் இருந்து க்ளோஸாக இருந்து தான் இது சுற்றி வருது அப்படிங்கிற பட்சத்தில் அது எப்படி ஹேபிடபிள் ஜோனாக கருதப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ உங்கள் மனசில் வந்திருக்கும். அதுக்கான ஆன்சர் சிம்பிளாக, ஒரு ஸ்டார் சிஸ்டத்தை நம்ம பூமிக்கு வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திர குடும்பத்தில் ஏதாச்சும் ஒன்று பார்க்குறோன்னா அந்த ஸ்டார் சிஸ்டம் நம்ம சூரிய குடும்பம் மாதிரியே எக்ஸாக்டாக அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படி இருந்தால் தான் லைஃப் அப்படிங்கிறது அங்கே பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ நம்ம பூமிக்கு நம்ம சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 150 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இதை தான் ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். நம்ம சூரிய குடும்பத்தோட ஹேபிடபிள் ஜோனும் அந்த பகுதியில் தான் இருக்குது. அங்கே தான் நம்ம பூமி இருக்குது. ஸோ அதே மாதிரி வேறு சூரிய குடும்பத்தில் அதே மாதிரி டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் அந்த ஹேபிடபிள் ஜோன் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இப்போ இந்த கெப்லர் 22 அப்படிங்கிற இந்த ஸ்டார் அப்படிங்கிறது நம்ம சூரியன் மாதிரியான ஒரு நட்சத்திரம் தான். பட் நம்ம சூரியனோட கொஞ்சம் சைஸில் சின்னது. ஆனால் ஆல்மோஸ்ட் நம்ம சூரியனோட டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டையும் கெஸ் பண்ணாங்க. அந்த வகையில் இந்த நட்சத்திரத்தோட சைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற பட்சத்தில் அதோடைய ஹேபிடபிள் ஜோன், அந்த நட்சத்திரத்து குடும்பத்தோடைய ஹேபிடபிள் ஜோன் அப்படிங்கிறது நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த நெருக்கமாக இருக்கிற அந்த ஹேபிடபிள் ஜோனில் தான் இந்த கெப்லர் 22b அப்படிங்கிற இந்த எக்ஸோ பிளானட்டே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஹேபிடபிள் ஜோன் அப்படிங்கிறது ஒவ்வொரு நட்சத்திரத்தோடைய சைஸும் அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த டெம்பரேச்சர் இது எல்லாத்தையும் பொறுத்து கொஞ்சம் சைஸ் அப்படிங்கிறது மாறும். அந்த ஹேபிடபிள் ஜோன் இருக்கிற இடம் அப்படிங்கிறது சில நட்சத்திரத்துக்கு ரொம்ப தொலைவில் இருக்கும், சில நட்சத்திரத்துக்கு ரொம்ப க்ளோஸில் இருக்கும். ஸோ அது டிஃப்ரென்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். கெப்லர் 22b அப்படிங்கிற இந்த எக்ஸோ பிளானட் நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும்போது 2.4 மடங்கு சைஸில் பெருசு. இந்த பிளானட் அதோடைய நட்சத்திரத்தை ஒரு தடவை சுற்றி முழுசாக ஆர்பிட் பண்ணுறதுக்கு பூமியோட நாட்கள் படி 290 பூமி நாட்கள் எடுத்துக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அந்த பிளானட்டோடைய ஒரு வருஷம் அப்படிங்கிறது 290 நாட்களுக்கு ஒருக்க வந்துட்டு இருக்கு. சரி, இது நம்ம பூமியை விட 2.4 மடங்கு சைஸில் பெருசாக இருக்கு. அப்போ இது ராக்கி பிளானட்டா இல்லாட்டி வேறு என்ன மாதிரியான டைப் ஆஃப் பிளானட்டா இது இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு அதில் ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஏன்னா இது நம்ம பூமியை விட பெருசாக இருக்குது. அப்போது இது ஒரு ராக்கி பிளானட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அந்த ஸ்டார் சிஸ்டத்தோடைய ஹேபிடபிள் ஜோனில் இந்த பிளானட் இருக்கிறதுனால அங்கே லிக்விட் ஃபார்மில் வாட்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய கிரகமாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது ஒரு ஓஷன் பிளானட்டாக இருக்கலாம் அப்படின்னு சில சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. அதாவது முழு கிரகமே தரைப்பகுதியே கண்ணுக்கு தெரியாமல் ஒரு மிகப்பெரிய கடலை கொண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கிரகமாக இருக்கலாம் சொல்கிறாங்க. லைக் இன்டர்ஸ்டெல்லரில் ஒரு எக்ஸோ பிளானட்டில் போய் தரையிறங்குவாங்க, அந்த கிரகம் முழுக்கவே தண்ணீரால் நிரம்பியிருக்கும், அதாவது கடலாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரியான ஒரு எக்ஸோ பிளானட்டாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், முடிவே இல்லாத கடல்கள் இருக்கிற ஒரு உலகம், அந்த கடலுக்கு மேலே இருக்கக்கூடிய அறியப்படாத வானிலை, பூமியில் கடற்கரையில் சன்செட்டையும் சன்ரைஸ் ஆகிறதையும் பார்த்து ரசிக்கிறோம்ல, அதே மாதிரி இந்த கிரகத்தில் முடிவே இல்லாத கடல் இருக்கும் போது சன்செட்டும் சன்ரைஸும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஏலியன் லைஃப் இந்த பிளானட்டில் இருக்குமா? அதாவது வேற்று உயிரினங்கள் இந்த கிரகத்தில் இருக்குமா? எதனால் அப்படின்னா, இந்த எக்ஸோ பிளானட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே மொத்தம் 100% 0.00001% மட்டும்தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ 100%ல் 1% கூட நம்மளுக்கு இந்த கிரகத்தை பற்றி தெரியாது. அப்படி இருக்கும்போது அங்கே ஏலியன் லைஃப் இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு டைரெக்டாக எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்காத பட்சத்தில் அது இருக்குது இல்லை அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்லிட முடியாது. பட் லிக்விட் ஃபார்மில் வாட்டர் அப்படிங்கிற இந்த கிரகம் முழுக்கமே ஒரு ஓஷன் வேர்ல்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தண்ணி இருக்கும் போது அங்கே மைக்ரோபியல் லைஃப், அதாவது கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன நுண்ணுயிர் மாதிரியான ஏலியன் லைஃப் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கலாம் அப்படின்னு சில சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. பட் அதுக்கும் ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் ஜேம்ஸ் வெப் மாதிரியான ரொம்ப பவர்ஃபுல்லான டெலஸ்கோப்புகளை பயன்படுத்தி இந்த மாதிரியான நிறைய கிரகங்களை கூடுதலாக நம்ம ஆய்வு பண்ணும் போது எதிர்காலத்தில் இன்னும் நிறைய தகவல்கள் டீட்டெயில்ஸ்கள் நம்மளுக்கு கிடைக்கும் போது நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகலாம். அப்படி ரிவீல் ஆச்சுன்னா மனித குல வரலாற்றிலேயே முக்கியமான நிகழ்வாக கண்டிப்பாக அது மாறும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் மிக மிக முக்கியமான கேள்விகள்.
இந்த பிளானட்டை பொறுத்த வரைக்கும் தியரிட்டிக்கலாக பார்த்தா அந்த பிளானட் அப்படிங்கிற ஹேபிட்டபிள் சோலில் இருக்குது, உயிர் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அந்த கிரகத்தில் அட்மாஸ்பியர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த கிரகத்தில் கிராவிட்டி என்ன மாதிரி இருக்கும்னு தெரியாது. அங்கே ரேடியேஷன் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியாது. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நம்மளுக்கு விடை தெரியாத பட்சத்தில் அது என்னதான் சூப்பர் எர்த் அதுக்கப்புறம் செகண்ட் எர்த் அப்படிங்கிற பேர்லலாம் அழைக்கப்பட்டாலும் அங்கே போய் நம்ம தரையிறங்கி வாழ்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை இன்னைக்கு தேதி வரைக்கும். ஃபைனலாக இந்த கிரகத்துக்கு நம்மளால் போக முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு வினோதமான கேள்விக்கான ஆன்சர் இப்போதைக்கு முடியாது. ஏன்னா நம் பூமியில் இருந்து 600 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது இந்த எக்ஸோ பிளானட். அப்போது 600 ஒளியாண்டுகள் அப்படின்னா லைட் அப்படிங்கிறதே அங்கே போய் சேர்றதுக்கு 600 வருஷம் ஆகும். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம கிளம்பினோம் அப்படின்னா அங்கே போய் சேர்றதுக்கு ஆயிரக்கணக்கான வருடங்கள் வரைக்கும் ஆகலாம். அப்படி ஆயிரக்கணக்கான வருடங்கள் நம்ம அங்கே போகணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது 100 ஆண்டுகளுக்குள்ளே முடிஞ்சிடும். அப்போ நாங்கள் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த பிரபஞ்சத்தில் நம்ம தனியாக தான் இருக்கோமா, வேற எங்கேயும் உயிர்கள் இல்லையா? ஒரு நாள் மனிதன் இந்த பூமிக்கு வெளியே போய் வேற ஒரு கிரகத்தில் வாழ ஆரம்பிச்சிருவானா? அப்படி வாழ ஆரம்பிக்கிற கிரகத்தோட பட்டியலில் முதல் கிரகமாக இந்த கெப்லர் 22b அப்படிங்கிற இந்த எக்ஸோ பிளானட் இருக்கலாமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களுக்கு நான் ஆவலோடு காத்துட்ருக்கேன். இதே மாதிரி ஸ்பேஸ் அண்ட் மிஸ்ட்ரீஸான நிறைய சயின்ஸ் வீடியோஸ்களை தொடர்ந்து தமிழை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் மோட்டிவாக இருக்கும். மறக்காமல் அதை பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.